அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொளி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு வந்து வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்துல நம்முடைய நீட் சிலபஸ்ல 4வது அலகுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த பாடத்துல வந்து ஆங்கிலத்துல ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி வந்து 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, ஒரே நிறை கொண்ட P மற்றும் Q என்ற இரு புள்ளி நிறைகள் பாயிண்ட் மாசஸ் சொல்லுவோம் இல்லையா, அது முறையே K1 மற்றும் K2 சுருள்வில் மாறிலி கொண்ட இரு தனித்தனி சுருள் வில்களில் செங்குத்தாக தொங்கவிடப்பட்டு அலைவுறுகின்றன. சரியா? ஒரு ஸ்பிரிங்ல, அதாவது சுருள் வில்லுல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. P அப்படிங்கிற பாயிண்ட் மாசம் ஒரு சுருள் வில், Qங்கிறது இன்னொரு சுருள் வில். இந்த P என்கின்ற புள்ளியை தொங்க விட்டுருக்கோம் இல்லையா, பாயிண்ட் மாசம் பொருளை தொங்க விட்டுருக்கோமே, அந்த சுருள் வில்லினுடைய சுருள்வில் மாறிலி K1, இன்னொன்னுக்கு அது K2. ஓகேயா? Qவை தொங்க விட்டுருக்கு K2. சரி, அவற்றின் பெரும வேகம் சமம் எனில், இப்போ வெர்டிகல், அதாவது அலைவுறுகிறதுன்னா நம்ம ஆசிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஆசிலேட் பண்ணும் பொழுது அது எதுல இருக்கு, சீரிசை இயக்கத்துல இருக்கு, தனிச்சீரிசை இயக்கம். அது வந்து ஆங்கிலத்தில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன இருக்கு, இடப்பெயர்ச்சி இருக்கும், திசை வேகம் இருக்கும், முடுக்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த திசை வேகம், பெரும திசை வேகம் சமம் ரெண்டு பொருளுக்கும். சரி, ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, AQ by AP என்கின்ற விகிதம் எப்படி இருக்கும்? AQ by AP என்னது சார்? முதல்ல P என்கின்ற புள்ளியின் வீச்சு, ஏன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தனிச்சீரிசை இயக்கம் சொன்னா அதுல வீச்சு இருக்கும், இடப்பெயர்ச்சி, திசை வேகம், முடுக்கம் எல்லாமே இருக்கும் இல்லையா. சோ அதுல வந்து வீச்சு Q என்ற பொருளினுடைய வீச்சு AQ, P என்ற அந்த ஆசிலேஷன் கொண்டாட வீச்சு வந்து AP. இந்த விகிதம் வந்து எவ்வளவு? நிறை P இன் வீச்சு AP, நிறை Q இன் வீச்சு AQ என்றால் AQ by AQ P என்ற விகிதம் எவ்வளவு? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் K2 by Q1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் K1 by K2, ரூட் இல்லாமலே K2 by K1, K1 by K2. இப்போ இது வந்து ஒரு நிறை சுருள்வில் அமைப்பு, சிஸ்டம் ஆஃப் ஸ்பிரிங், மாஸ் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை சுருள்வில் அமைப்பு தனிச்சீரிசை அலைவில் இருக்கிறது. தனிச்சீரிசை அலைவை தான் நம்ம ஆங்கிலத்தில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம், சுருக்கமாக SHM என்று போட்டுக்கிறது. சரி, அப்போ இதுல பெரும திசை வேகம் Vmax is equal to, அதுக்கு ஃபார்முலா என்னன்னா A ஒமேகா. அப்ப Vmaxங்கிறது என்ன சார்? மேக்ஸிமம் வெலாசிட்டி, அதாவது பெரும திசை வேகம் அப்படின்னு சொல்றோம், பெரும திசை வேகம். அப்புறம் ஒமேகா என்னது சார்? அதுதான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அல்லது கோண அதிர்வெண் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், கோண அதிர்வெண். சோ அதுக்கு ஃபார்முலா என்ன சார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் K by M. K என்பது என்ன? சுருள்வில் மாறிலி. M என்பது அந்த பொருளினுடைய நிறை. A என்பது ஆம்ப்ளிடியூட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழில் வீச்சு. சரியா? இப்போ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இப்ப P என்கின்ற மாசுக்கும் Q என்ற பாயிண்ட் மாசுக்கும், புள்ளி நெறிகளுக்கும் இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டுக்குமே இந்த Vmax இருக்கு இல்லையா, அது வந்து சமம் சொல்லியாச்சு, பெரும திசை வேகம். அது மட்டும் இல்ல, ரெண்டுக்குமே நிறையும் சமம் சொல்லியாச்சு. அப்ப Vmax is equal to A into root of K by M. போன ஸ்லைடிலே பார்த்தோம். இதுல P இன் நிறை is equal to Q இன் நிறை. அப்ப M வந்து ரெண்டுக்குமே கான்ஸ்டன்ட் தான். அதே மாதிரி P இன் வேகம் is equal to Q இன் வேகம். அப்ப Vp maxங்கிறதும் Vq maxங்கிறதும் கான்ஸ்டன்ட் தான். அப்ப நம்ம அந்த சமன்பாடு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா, P என்கின்ற பொருளுக்கு AP into root of K1. M போடணும் சார், ஏன் சார் போடல? போடுவோம், Qவுக்கும் அதே மாதிரி போடும் பொழுது ரெண்டும் சமங்கிறதுனால அதை எடுத்துருவோம் இல்லையா. சோ அதனால AP into root of K1 is equal to AQ into root of K2 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப நமக்கு என்ன வேணும், என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? AQ divided by AP. இப்ப இங்க AQ அப்படி இருக்கு, இங்க இருக்கிற AP-ய இந்த சைடு கொண்டு வந்தா AQ by AP. இங்க இருக்க K2 அந்த சைடு போனா K1 by K2. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் K1 by K2. அப்ப அந்த விகிதம் AQ by AP என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் K1 by K2, வர்க்கமூலம் சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, K1 by K2. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் இரண்டாவது விடை, இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது விடை சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்துல 15 கொஸ்டின்கள் நம்ம சேனல்ல பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியில் வந்து நம்ம வேறொரு பாடத்துல ரொட்டேஷனல் மோஷன் 5வது அலகுல சுழற்சி இயக்கத்திலிருந்து நம்ம பார்க்கலாம்.
சரியா? அது அடுத்த காணொளி காணும் வரையில் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.